அப்பா அக்கா ஏண்டி வேணும் சொல்லடி வேணும். எவ்வளவு அழகழகா இருக்கு பாரு. வாடி எப்படி இருக்குது பாத்தியா? என்ன மலரா இருக்கும் அக்கா இது என்ன மலர் தெரியுமா? என்னது அது? அதுதான் கொடிமல்லிக்கா. அதுவா கொடிமல்லி? ஆமா. ஏண்டி அது தனியா இருக்காது, என்னடி அது? குண்டு மல்லி தானே அது? எவ்வளவு குண்டா இருக்கு பாரு. பார்த்ததே இல்ல, நடிப்புனா நடிப்பேன். இந்த வாடி இங்க வாடி. என்ன மித்ரா இதெல்லாம் என்ன அரும்பா? அதெல்லாம் கரும்பு. அரும்பா? அந்த அரும்பு பூக்க 10 வருஷம் ஆகண்டி. அது பூத்துச்சு, பூத்து கொட்டிச்சு. அது பாருக்கா. என்னது பூத்து? அப்ப வைக்க முடியாதா? வைக்க முடியாது. ஏன்? அது வேஸ்ட். வீக் ஆயிடுச்சா காம்பு? ரொம்ப வீக் அது. அடிங்க அப்பா, இதெல்லாம் வைக்க முடியாதாண்டி. ஆமாக்கா. அழகழகா இருக்கு பத்தியா மலர். அப்படி இருக்குது பத்தியா மலரெல்லாம்? அது எல்லாம் சம்பங்கி நினைக்கிறதெல்லாம் ஒளி ஒளியா இருக்குது பாரு. ஆமா, சன்று இருக்கிறது சாமந்திமா. அப்படியா? சாமிக்கு ரொம்ப உகந்த மலர். நல்லா அழகா இருக்கு. அது நல்லதுக்கு உதவும் கெட்டதுக்கு உதவுமா. என்ன அழகா இருக்குடி. இது தாமாக வாங்கம்மா. என்ன வாசனை கொண்ட மலர் இதெல்லாம்? ஜாதி மல்லி. எனக்கு இவருக்கு பூத்த மலர். ஜாதி மல்லியா? இது ஜாதி மல்லி இல்ல. ஐயோ, உங்களுக்கு தெரியாதா? தெரியாது, சொல்லுங்க. இது ஜாதி மல்லி இல்லடி. எல்லாம் பேசுறீங்க? எல்லாம் குறிச்சி மல்லின்னு சொல்லு. அப்படியே விளக்கமா பேசுறேம்மா. ஆமா ஆமா. மலர்களை படிக்கலாமா? அதிகாலை அவைக்குணர் வாய்க்கு. மனைவி அடிக்க ஒரு கணவனா? அப்ப நான் பகுதிக்கு பொண்டாட்டி அடி முடியும். அவன் அதிக மாட்டான். எதுக்கு மனைவி அடிச்ச? ஊர் தகராது ஊருவாக்கு போலுக்குது. எதுக்குடா மனைவி அடிச்ச? போய்தான். கம்மி இருங்க. ஒரு கல்யாணம் நல்லா பண்றான். எதுக்கு பண்றான்? வீட்டுக்காரர் எதுக்கு ஆட்டா சேஞ்ச் பண்ண? அவதான் பொண்டாட்டி. பாவம், ஒரு கல்யாணம் மண்டத்துக்கு அவன் எவ்வளவு செலவு பண்றான் தெரியுமா? எவ்வளவு செலவு? சட்டத்துக்கு மட்டும் 5 லட்சம் ரூபாய். 5 லட்சம். சாப்பாட்டுக்கு 6 லட்சம் ரூபாய். 6 லட்சம். சரக்கு மட்டும் 12 லட்சம் ரூபாய். அது என்னடாப்பா சரக்கு மட்டும்? அது இல்லைன்னா எதுவுமே கிடையாது. சரக்கு வேணா. கோயில வந்தா சரக்கு, வெஜ் வந்தா சரக்கு, கல்யாணம் ஆனா சரக்கு, டைவர்ஸ் ஆனா சரக்கு, சட்டா சரக்கு, தூய்மை பதுக்கி சரக்கு, திருவா நடக்கணுமா சரக்கு, அதே திருவா நடுப்புற நின்று போனமா சரக்கு, நாடகம் நடக்கணுமா சரக்கு, அதே நாடகம் நடுப்புற நின்று போனமா சரக்கு, அத்து மண்டம் உடனமா அதுக்கு சரக்கு இல்லாம நடக்க எலெக்ஷனே கிடையாது. எலெக்ஷனுக்கு சரக்குடா அவ்வளவு. நானே 6 கோடி லட்சம் ஓட்டே போட்டேன். 6 கோடி லட்சம் யாருக்கு போட்டேன்? யாருக்கு தெரியும்? புல் பாத்திரம் அப்படியே தூக்கி மானாங்க, தூக்கி வந்து அங்கே போட்டு எவனா சாமாத்திரு கை வச்சு ஆயிட்டீங்க. உன்ன மாதிரி இருப்பதான் அவன் ஜெயித்து வரான். அப்படி போட்டா தான் யாருக்கு போட்டுன்னு தெரியாது. வேதனை போட்டுலாம் இருக்கலாம். ஐயா சரி, எனக்கு வடனா ரொம்ப பிரியுங்க. மெது வடனா ரொம்ப பிரியும். விரும்பி சாப்பிடுவேன். அந்த வடை மேல எனக்கு ஒரு லவ். அந்த வடை மேல உனக்கு ஒரு காதல். அவன் பொம்பளை லவ் பண்ணுவான், நான் வடையை லவ் போட்டு வடைய காதல். விரும்பி சாப்பிடுவோம் நானு. சரி, எங்கன்னா கல்யாணமா நான் தான் முதல் பந்திக்கிருப்பேன். அப்படியா? எங்கன்னா காரியம் கரமாந்திரமா நான் தான் முதல் பந்திக்கிருப்பேன். எங்கன்னா நாடக்கார் போறாங்களா கூட கூடுவேன். எதுக்கு? வடை சாப்பிடுறதுக்கு. இந்த வடைக்கு தீபாவளி வஞ்சியா மொட்டாடி வர சொல்லு, வெச்சுப்போர் வஞ்சியா மொட்டாடி வர சொல்லு, விநாயகர் சதுர்த்தி வஞ்சியா மொட்டாடி வர சொல்லு, என் பொங்கல் கூட வந்துச்சிங்க என் மொண்டாட்டி வர சொல்லு. நீ வாங்கி கொடுத்து செய்து வடை எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துங்க. அவன் எங்க வர சொல்றா? காலைல 8 மணிக்கு டிவாண்டு உக்காந்தா நைட்டு 12 மணிக்கு தான் ஏந்துக்கிறான். சீரியல் கண்டு ஆயிட்டு கிடக்காது. அந்த சீரியல் எவன் தான் கட்டு ஊட்டான்னு தெரியல. மக்கால் போய் மானா கச்சல் ஊத்து மக்கால் போய் சீரியல் கேக்குது. அந்த சீரியல் எவன் தான் கட்டு ஊட்டான்னு தெரியல. மக்கால் போய் மானா
8 மணி டியூ வந்தா நைட்டு 12 மணிக்கு தான் ஏந்துக்குறாங்க. சீரியல் இந்த சீரியல பார்த்தா சோறு சரி ஆக மாட்டேறாங்க. சோறு கும்பா நாத்து அடிக்குதுங்க. எப்படி போய் சாப்பிடுவா? இனிமே இவளை நம்ப கூடாது. நம்மளே முயற்சி பண்ணி வடையை சாப்பிட்டுணும். அப்படி நேரா ஒரு கடைக்கு போய் 2 மெதுவடை வாங்கி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஆகல காய்ச்சல் வச்சு பிசல் அடிக்குது. கைதிகாடு போனா பம்ப் சோட்டு மாதிரி அடிக்குது. இங்கிருந்து பாரு 1/2 கிலோமீட்டர் அடிக்குது பாரு. கொட்டையில வெளியே வந்துடும் போல இருக்குது. என்னால பூனை மாசுக்கு மாட்டிக்கலாம் அப்படி ஒட்டுக்கிறாங்க. நேரா கடைக்கு போனேன். அட பாய், என் பொண்டாட்டியை நம்பாத, உன்னை நம்பி வந்து வர வாங்கி சாப்பிட்டேன். ஏன்டா பூனை மாத்திரம் போறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னா, ஏய் நான் ஹோட்டல் முதலாளி மாத்திர உள்ளகிறான் போய் கேட்கறான். உள்ள போய் பார்த்தா பணம் சொல்றான். அவங்க ஒரு கையா கிடையாது. ஒரு கையில எப்படி வடைய மைக்கு இப்படி கூடி நான் சொல்றேன். ஒரு உனக்கு வாய்க்க பிடிக்க சொல்றேன். நான் மேத்த பிடிக்க சொன்னேன். என்ன மைக்கு பிடி கூட தெரியல உனக்கு? அவங்க எப்படி மைக்கு பிடிக்கிறாங்க? என்ன நீ ஐயா நல்லா பிடியா ஐயா படுத்துறான். அவங்க ஒரு கையா கிடையாது. ஒரு கையில வட தூறான். நான் வளர்றான் தட்டாம போறான். அப்பதான் நான் நினைச்சேன். நான் அடாடா நான் சாப்பிட்டது போன மசூரு கிடையாது. அவன் அக்குழு மசூரு காய்ச்சல வச்சு பீசல் அடிச்சு அதை பார்த்தோன்னு வாந்தியா வந்துச்சு. உங்க அம்மால அடிச்சு சைடு கவல் சொல்லிவிட்டு வந்துக்கினாங்க. பார்த்தா தினமாந்து கீழ்விக்கிறேன். ஏது பார்த்தா எல்லாம் கனவு. அந்த கனவுல என் பொண்டாட்டியா வந்து யார் தெரியுமா? யாரு? அது நீதான். மனைவியா வந்துட்டா குமுறி தள்ளிடு. எப்படி குமுறுவேன்? ஆனா பொம்பளை ஆச்சல் சூப்பரா இருக்கிற நீ. நாலுல இருந்து பொம்பளை ஆச்சுமே ஆடு. சிக்கா ஏன் காலத்துல கட்டக்கதை கேட்டுக்க சொல்லிவிட்டா விட்டு தள்ளு. அபிராமி என்று ஒரு வெள்ளமணி. ஓ மை காட். அன்னோட சிலாண்டி விலையே இல்ல. ஓகே. சிவனை குறித்தேன் தவமதி விரும்பி. சிவன் அருளால் ஒரு விலையும் இருந்தது. நல்லது. அவன் பிறந்த மனைவி இருந்திருக்கு. அட போட்ட போங்க. பொண்டாட்டியே தேவையில்ல. அவன் தாலி கட்டு பயந்துங்கிறான். ஏண்டா தாலி கட்டணும்? எதுக்குடா தாலி கட்டணும்னு சொல்லு. தெரியுமா? அவன் தாலி கட்டு பயந்துங்கிறான். ஏண்டா தாலி கட்டணும்? எதுக்குடா தாலி கட்டணும்? இன்னும் தக்கலான் பண்ண ஐந்துங்கிறான். சில பேர் பார் டீக்கல்லே உட்காந்துங்கிறப்பான். சில பேர் பாரு ஒன் சாப்பில பத்துங்கிறப்பான். சில பேர் பாரு இதான் சபரிமலை மால் போட்டு அப்பப்போ ஓடி போறான். போறான் வீட்டுக்கு போனா போதும். அச்சு இல்ல, பருப்பு இல்ல, முளக்கா இல்ல, எல்லாம் நாங்க தான் வாங்கி கொட்டணுமா? இது ஆம்பளை பொந்துக்கிறாங்க எல்லாம். சம்பாதிப்பது எதுக்கு? அப்ப ஏரி வேலை நோத்து விட்டு வச்சுக்கிறான். ஆம்பளைங்க பிரியா இருந்தா ஏரி வேலை விட்டு வச்சுட்டு அட போங்க. ஏரி வேலைக்கு இன்னொரு பாரு 2 மாசத்துல ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் ஏரி வேலைக்கு எல்லா கிராமம் போடுங்க. சூப்பர் சம்பளம். 60,000 ரூபாய் படிக்காதுங்களுக்கு. எனது மனைவி இருந்த போது என் மகன் ஜாதகத்தை கணித்து பார்த்து அவனுக்கு சிவமணி